எல்லாருக்கும் இந்த வலி இருக்கு என்றுதான் தோன்றும். அதனால் இதை அடையாளம் காண்பது கஷ்டமாகி விடுகிறது. சரியாக 30 நாட்களில் அதே வயிற்றில் இருமுறை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்க வேண்டி வந்தது. டாக்டர் பார்த்து இவ்வளவு அதிகமாக எப்படி இருக்க முடியும் என்று நினைத்தார்கள். கொஞ்சம் உணர்வு வருகிறது. மற்றவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை, எனக்கும் இது நடந்துவிட்டது என்று வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த நிலைமையில் இருந்தால், ஏற்கனவே எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டீர்கள் என்றால், இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், உணவு பிடிக்கவில்லை என்றால் என்ன சாப்பிடுகிறோம், விட்டு விடுகிறோம், பிறகு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டால் சரி ஆகிவிடும் என்று அர்த்தமில்லை. மருந்து எவ்வளவு முக்கியமோ அதைவிட உங்கள் ஒழுக்கம், கட்டுப்பாடும் முக்கியம். உதாரணமாக, இருவரும் இருக்கலாம். நீங்கள் அவர்களுடன் சுற்றி திரிகிறீர்கள், பள்ளிக்கு செல்கிறீர்கள், பள்ளியில் பேசுகிறீர்கள், உங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு நண்பர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நோய் கண்டறியப்பட்ட பிறகு என் பெரும்பாலான நேரம் 95% நேரம் வீட்டிலேயே இருந்தேன். என் உடல்நிலை நன்றாக இருந்தால் மட்டுமே எல்லாம் நடக்க முடியும். உடல்நிலைதான் மிக முக்கியம். எனக்கு இப்போது 11 வயது. இப்போ நான் 10ஆம் வகுப்பில் படித்து வருகிறேன். நான் கிரேட்டர் நொய்டாவைச் சேர்ந்தவன். அங்குள்ள ரயன் இன்டர்நேஷனல் பள்ளியில் தான் படிக்கிறேன். இது கடந்த 2023ஆம் ஆண்டில் நடந்த ஒரு விஷயம். ஏப்ரல் மாதத்தில் தான் எனக்கு முதல் முறையாக அந்த டிடிஎஸ் பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது நமக்கு அதை பற்றி எதுவும் புரியாது, வெறும் பெயர் மட்டும் தெரியும். எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, சாதாரணமான ஒரு வயிற்று வலி தானே இருக்குது, இதில் என்ன பெரிய பிரச்சனை வந்துல போகுது. ஆனால் அதற்கு பிறகு அந்த வலியானது காலை முதல் தொடர்ந்து இடைவிடாமல் வந்து கொண்டே இருந்தது. இரவு வரை தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. எங்கள் வீட்டருகே ஒரு கிளினிக் இருந்தது. அங்கே போனேன். அங்கே இது கொஞ்சம் வாயு பிரச்சனை மாதிரி இருக்கலாம் என்று அவர் ஒரு மருந்தும் ஒரு ஊசியும் கொடுத்தார். அதற்கு பிறகு நான் 3-4 மணி நேரம் தூங்கினேன். ஆனா அடுத்தது மாலை நேரத்தில் அந்த வலி மிகவும் அதிகமாகிவிட்டது. எனக்கு தாங்க முடியவில்லை. அவசரமாக என்னை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அங்க ஒரு 7-8 நாட்கள் இருந்தேன். அந்த நேரத்தில் யாரும் இந்த பிரச்சனையை என்ன என்று சொல்லவில்லை. எல்லாருக்கும் இது வெறும் வயிற்று வலி மாதிரிதான் தோன்றியது. அதில் என்ன வித்தியாசம் என்று யாரும் நினைக்கவில்லை. அதனால்தான் இதை அடையாளம் காண்பது கடினமாகிறது. ஏனெனில் மக்கள் இதை ஒரு சாதாரண வயிற்று வலி என்று நினைத்து புறக்கணித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என் அம்மாவின் எலிஸ் லேட்டேஸ் என்ற ஒன்று உடலில் மிகவும் அதிகமாகிவிட்டது. பிறகு எனக்கு ஒரு சாதாரண சிகிச்சை நடந்தது. அதிலும் அவர்கள் குளுக்கோஸ் செலுத்தினார்கள், வலி குறைக்கும் மருந்தும் கொடுத்தார்கள். பிறகு அது மெல்ல குறைந்தது. நான் சரியாகிவிட்டேன். என்னை டிஸ்சார்ஜ் செய்து விட்டார்கள். நான் இன்னும் நிறைய முன்னெச்சரிக்கைகள் எடுத்தேன். அவர்கள் எனக்கு சொன்னார்கள், நீங்கள் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்று. நிறைய கட்டுப்பாடுகள் வந்துவிட்டன. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் புரோட்டீன் சாப்பிடுவதை நிறுத்திவிடுங்கள் அல்லது மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கும் நெய்யை பெருமையாக உண்பீர்கள், அதனால்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டதையும். அதனால் நாங்கள் நீண்ட நாட்கள் நெய்யும் மற்ற எல்லா கொழுப்பு சத்துக்களையும் நிறுத்திவிட்டோம். நாங்கள் வழக்கமாக உண்ணும் எல்லா வகையான உணவுகளையும் நிறுத்திவிட்டோம். என்ன செய்வதென்று எதுவும் புரியவில்லை. பிறகு மீண்டும் பழையபடி முழுமையாக நலம் பெற்றுவிட்டேன் என்று எனக்கு தோன்றியது. அதில் சரியாக பார்த்தால் சுமார் 11 மாதங்கள் கழித்து 2024 ஹோலி பண்டிகை நாளில் நான் என் ஊரில் இருந்தேன். அப்போது காலையில் எனக்கு மீண்டும் சற்றும் சரியாக இல்லை. அப்போது எனக்கு மீண்டும் மிகவும் கடுமையான வலி ஏற்பட்டது. எனக்கு புரியவில்லை, ஆனால் உணர்வு வந்தது, இது அதே மாதிரிதானோ என்று. அன்று மீண்டும் வழக்கம் போல் என்னை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டி வந்தது. பிறகு புரிந்தது, ஓ, இது அதே பிரச்சனைதான். பிறகு சிகிச்சை நடந்தது. பிறகு நான் வந்துவிட்டேன். அவர்கள் அதே செயல்முறையை செய்தார்கள். நான் திரும்ப வந்துவிட்டேன். பிறகு நாங்கள் இன்னும் அதிகமான முன்னெச்சரிக்கைகள் எடுத்தோம். கடந்த முறையை விட இன்னும் சிறப்பாக கவனித்தோம். இப்போது இதை செய்யவே கூடாது, இதை ஏற்றுக்கொள்ளனா, இதை செய்யவே கூடாது என்று முடிவு செய்தோம். ஒரு கால போகுல. ஆனால் சரியாக ஒரு மாதம் கழித்து 5ஆம் அல்லது 6ஆம் தேதி அன்று எனக்கு மீண்டும் அனுமதி கிடைத்தது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி அன்று மீண்டும் அனுமதிக்கப்பட்டேன். சரியாக 31 நாட்களில் அதே கால பகுதியில் இருமுறை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். அப்புறம் எங்களுக்கு புரியவில்லை. எங்களுக்கு தோன்றியது, எப்படி அடிக்கடி மீண்டும் மீண்டும் நடக்கிறது என்று. அப்பொழுது இது என்னுடைய 3வது தாக்குதலாக இருந்தது. இதில் என்னுடைய அமைலேஸ் மற்றும் லைபேஸ் சீரம் அளவுகள், எனக்கு அது சரியாக நினைவில் இல்லை. அது சுமார் 19,500 என்ற ஒரு பெரிய அளவுக்கு சென்றுவிட்டது. அதை பார்த்த டாக்டர்கள் அனைவரும்,
இவ்வளவு அதிகமாக எப்படி இருக்க முடியும் என்று ஆச்சரியமாக நினைத்தார்கள். இப்போதும் கூட அதே போன்ற ஒரு செயல்முறைதான் நடந்தது. பேன், கிளுக்கோஸ் என்று என்னவெல்லாமோ நடந்தது. அது எனக்கு சரியாக தெரியவில்லை. அதன் பிறகுதான் எங்களுக்கு இந்த கவலை வந்தது. இது எப்படி சீக்கிரமாக நடக்கும்? இதற்கான சரியான சிகிச்சை முறை என்ன? பிறகு நாங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகினோம். நான் சுமார் ஒரு வாரம் வரை தொடர்ந்து மருந்து எடுத்தேன். பிறகு எனக்கு தெரிந்ததில் இதில் மிகவும் ஆபத்தானது இருக்கிறது. இதில் எத்தனால் பயன்படுத்தப்படுகிறது போல, இதில் எத்தனால் அதிகமாக உள்ளது. நான் என்ன சொல்றேன் என்றால், இது மிகவும் ஆபத்தானது, உடலுக்கு மிகவும் தீங்கானது. அந்த நேரத்தில் என் குடும்பத்தினருக்கும் இது நடந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கும் மிகவும் கவலை இருந்தது. என் அப்பா இரவு முழுக்க விழித்துக் கொண்டு, இதைப் பற்றி எவ்வளவு தகவல் கிடைக்குமோ என்று தேடிக் கொண்டிருந்தார். அப்படியே ஸ்க்ரோல் செய்து கொண்டிருக்கையில் அவர்களுக்கு படாப் பற்றி தெரிந்தது. அவர்களுக்கு தெரிந்தது, ஆம், இது ஒரு சிகிச்சை, 21 நாட்கள் நீளமானது. இதற்கு பிறகு 1 வருடம் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. அதனால் நாங்கள் அதையே முயற்சி செய்தோம். அங்கே 21 நாட்கள் இருந்தபோது என் உடல் முன்பை விட மிகவும் லைட்டாக உணர்ந்தது. மற்றும் அங்கிருந்து வந்த பிறகு எனக்கு அதிகம் உற்சாகமாக உணரத் தொடங்கியது. முன்பு என் வாழ்க்கை முறையில் இது இருந்தது. நான் காலை எழுந்து பள்ளி நாட்களுக்கு தயாராகி விடுவேன். நான் காலை எழுந்ததும் தயாராகி பள்ளிக்குச் சென்று விடுவேன். காலை உணவு எதுவும் சாப்பிட மாட்டேன். நேரடியாக என் மதிய உணவு சுமார் 11:30 மணிக்கு ஆகும். மதிய உணவுக்கு பிறகு நான் திரும்ப என் பள்ளியில் இருப்பேன். சுமார் 3 மணிக்கு மீண்டும் மதிய உணவு சாப்பிடுவேன். 1 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 30 நிமிடம் ஓய்வு இருக்கும். எனக்கு பயிற்சி வகுப்புகள் இருந்ததால் இப்படித்தான் நடந்தது. எனக்கு வேலை இருந்தது, ஆனாலும் உணவு மிகவும் தாமதமாகவே சாப்பிட்டேன். 11 அல்லது 11:30 மணிக்கு சாப்பிட்டேன். அதற்கு பிறகு படுத்துக் கொண்டிருந்தேன். 12 மணிக்கு தூங்கினேன். 4 மணிக்கு எழுந்தேன். மிகவும் மோசமான வாழ்க்கை முறை இருந்தது. ஆனால் பிறகு தெரிந்தது, இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம் என்று. ஏனெனில் மோசமான வாழ்க்கை முறை மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு பிறகு நான் செய்த மாற்றம் என்னவென்றால், நான் எழுந்தேன். எனக்கு சொன்னது போல கொஞ்சம் நடக்கச் சொன்னார்கள். குளித்து முடித்து காலை உணவு சாப்பிடச் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் நான் படிக்க உட்கார்ந்தேன். அதுல எதுவும் இல்லை, மிகப்பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனா எல்லாவற்றையும் நான் ஒழுங்குபடுத்திக் கொண்டேன். நான் குளித்தேன். நான் காலை உணவு சாப்பிட்டேன். அதற்கு பிறகு நான் மீண்டும் படித்தேன். என் பள்ளி மூடப்பட்டது. அதனால் சுமார் 4 மாதங்கள் பள்ளிக்கு போய் படிக்க முடியவில்லை. நான் வீட்டிலேயே எல்லாவற்றையும் முறையாக படித்தேன். நான் படிப்பை முறையாக திட்டமிட்டேன். இந்த நேரத்தில் இதை செய்யணும் என்று. உங்கள் டயட் நேரமும் நிர்ணயிக்கப்பட்டது. காலை 11 மணிக்கு லஞ்ச், அதற்கு முன் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும். அதற்கு பிறகு ஒன்று. அதற்கு பிறகு டீம் பிரேக், மன்னிக்கவும், 1 மணிக்கு லஞ்ச், 4:30 மணிக்கு ஸ்நாக்ஸ், 7:30 மணிக்கு டின்னர் மற்றும் 9:30 அல்லது 10:30 மணிக்கு உங்க படுக்க நேரம். அதையே நான் பின்பற்றினேன். அந்த மாதிரிதான் என் படிப்பையும் நான் மேலாண்மை செய்தேன். அதிகமாக செய்ய முடியவில்லை. என்ன நடந்தாலும் அதை நான் சமாளித்தேன். நான் இறுதியில் பிறகு என் கடைசி ஆண்டு பற்றி சொல்கிறேன். நான் 11ஆம் வகுப்பு இறுதித் தேர்வுகளை எழுதினேன். மேலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றேன். பிறகு நான் 12ஆம் வகுப்புக்கு வந்தேன். 12ஆம் வகுப்பு வாழ்த்து தேர்வுகள் இருக்கும். அதற்கும் கொஞ்சம் அழுத்தம் இருந்தது. நன்றாக படிக்கணும், நல்ல சதவீதம் வாங்கணும் என்று. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைத்துவிட்டது, என்ன செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் ஆரம்பத்தில் இப்படித்தான் தோன்றும், எப்படி எல்லாம் சமாளிப்பது, நான் செய்ய முடியுமா, முடியாதா என்று. சில நேரம் நம்மால் அதிகமாக படிக்க முடிகிறது. எனக்கு நடந்தது போலவே எனக்கு தோன்றியது, நான் மருந்து மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது போல. நான் ஷெட்யூலை பின்பற்ற முடியாது, இல்லைனா நான் படிக்க முடியும், இல்லை என்றால் அட்டவணையை பின்பற்ற முடியும். இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டது. பிறகு எனக்கு பழக்கம் வந்தது. நான் அந்த விஷயத்தை கடுமையாக சமாளித்தேன். பிறகு 12ஆம் வகுப்பில் அப்போ ஆரம்பத்தில் எனக்கு தோன்றியது, இது ஒரு புது தொடக்கம் போல. நாங்க முழு முயற்சியும் போட்டோம். முதலில் கொஞ்சம் எதிர்மறை உணர்வும் இருந்தது, கொஞ்சம் மனம் தளர்ந்ததும் இருந்தது. ஏனென்றால் உணவு ஒரு பெரிய காரணம். உணவு பிடிக்கவில்லை என்றால் ஏன் சாப்பிடுறோம் என்று தோன்றும், விடலாம்னு நினைப்போம். ஆனா பிறகு மருந்து எடுத்துக்கணும், மருந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அப்படி இல்ல, நீ மருந்து எடுத்துக்கிட்டா நீ வெல்ல முடியாதவன் மாதிரி ஆகிடுவேனும் இல்லை. நீ மருந்து எடுத்துக்கிறது முக்கியம்தான், ஆனா அதைவிட முக்கியம் உன் கட்டுப்பாடும் முன்னெச்சரிக்கையும்.
நீ மருந்து எடுத்துக்கறேன்னு மட்டும் போதாது. உங்களுக்கு பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான். அவைகளை நீங்க பின்பற்றணும். ஆனா மருந்து வேலை செய்யலன்னா, இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும், நீங்க உங்களை நீங்களே கவனிக்கணும், பிரச்சனையை சமாளிக்கணும். ஒரு மனிதன் வேலை பண்ணுறான்னா, அவன் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு கவனிக்கணும். ஆரம்பத்தில் நான் என் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலே, படிப்புக்கு தான் கொடுத்தேன். மார்க்ஸ் நல்லா வந்துச்சு, ஆனா ஆரோக்கியம் கெட்டுப் போச்சு. ஆனா அங்கிருந்து வந்த பிறகு, நான் என் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுத்தேன். நான் படிப்பை 2ஆம் நிலைக்கு வைத்தேன், ஆரோக்கியம்தான் எனக்கு முதன்மை. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, நான் மார்க் ஸ்லோவா வந்தாலும், என் சதவீதம் நல்லா வந்தாலும் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. என் ஆரோக்கியம் நல்லா இல்லனா, என் ஆரோக்கியம் கெட்டுப் போச்சுனா, நான் வெறும் அறிவு மட்டும் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. என் ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இப்படிதான் செய்யணும் என்று. மெதுவா எனக்கு புரிஞ்சது என்ன மாற்றங்கள் வருது என்று. என் உடம்பு உடல்ந்தது, முன்னாடி ரொம்ப சோம்பேறி மாதிரி இருந்தேன். அப்புறம் நான் அதிகம் எக்ஸர்சைஸ் செய்யல, வெறும் சின்ன சின்ன செயல்களில் கொஞ்சம் நடக்கிறது மாதிரி 10லிருந்து 50 வரை நடக்க ஆரம்பிச்சேன். சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பாட்டுக்கப்புறமும் 10 நிமிஷம் நடக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என் உடம்பு அதிகம் சக்தி வாய்ந்ததாக உணர்ந்தது. எனக்கு ஆக்டிவா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்படித்தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் படிப்பையும் மேலாண்மை செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ படிப்பு ரொம்ப முக்கியமானதாக ஆகிடுச்சு. இப்போ நீங்க படிப்பை புறக்கணிக்க முடியாது. அதே மாதிரி முக்கியமானது என்னன்னா, நீங்க மனது உடைந்து விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா, எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நான் இதை செய்ய முடியல, அதையும் செய்ய முடியலன்னா, அது உங்களை இன்னும் மோசமாக்கும். ரொம்ப மனதளவில். அந்த உடல் ரீதியாக என்னன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏனென்றா மற்றவர்களுக்கு எதுவும் நடக்கல, எனக்கு மட்டும் நடந்துருச்சு. நான் செய்யும் விஷயங்களை மற்றவர்களும் செய்றாங்க, பரவாயில்லை. நீங்க ஆரம்பத்திலேயே இந்த நிலைமையில் இருக்கீங்கன்னா, நீங்க ஏற்கனவே எல்லா அனுபவத்தையும் பார்த்துட்டீங்கன்னா, இந்த பாதுகாப்பு நடவடிக்கையே உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்ன விஷயம் செய்யக்கூடாது என்று, அதனால் நீங்க அதை தவிர்க்கிறீங்கன்னா, உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்க எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு இது நடக்குது. நான் சொன்ன அந்த கோட் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னது இதுதான். ஆரம்பத்தில் எல்லாம் சரியா போயிருக்கும் மாதிரி தான் தெரியும். ஆனா பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்கிறது லேட்ல தான். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வந்தப்போ. அப்போதான் அவர்களோட உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. இப்ப நீங்க உங்களை நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர்கள் மருந்து சாப்பிடும்போது, நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இப்போ அவர்கள் லைஃப்ல ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அடுத்த கட்டத்துல அவர்கள் மருந்து சாப்பிட வேண்டிய நிலைக்கு வருவாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது, அவர்கள் மருந்து சாப்பிட வேண்டிய நிலை வரும். ஸ்டூடண்ட்னு சொன்னா, அந்த ஸ்டூடண்ட் காலையிலேயே ரவுண்ட் போய்க்கிட்டு இருக்காங்க. காலையில நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன், ஷவர் எடுத்தேன். எனக்கு ஒரு மருந்து இருந்தது. அது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கணும். அதனால நான் எல்லா நாளையும் எடுத்துக்கிட்டு, நான் கீழே போய்டுவேன். அந்த தேன் கலந்த ஒரு மருந்து இருந்தது. அதோட பெயர் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆயுர்வேத மருந்துகளோட பெயர் கொஞ்சம் கடினமா இருக்கும். இதையெல்லாம் நம்ம செய்யறோம்னா, அந்த மருந்தை நான் தேனுடன் சாப்பிடுவேன், அப்புறம் திரும்ப வருவேன். நான் காலையில் கொஞ்சம் வெளியே நடைப்பயிற்சி செய்ய போனேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினைச்சேன். என்னுடைய வழக்கமான மருந்துகளை எடுத்துக்கொண்டேன். மறுபடியும் கொஞ்சம் நடக்கவும் போனேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் ரூம் மேலே இருந்தது, அதாவது முதல் மாடியில். அங்க போய் பெரும்பாலும் என் நேரத்தை அங்கேயே படுக்கையில் கழிப்பேன். அதாவது படுத்துக்கிட்டே இருப்பேன். பெரும்பாலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பேன். ஆனா இது எல்லாம் ரொம்ப ஒழுங்கா இருந்தது. எல்லாமே நேரத்தோட நடந்தது. அதனால என் நேர்த்தியான பழக்கமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ எனக்கு 7 மணிக்கு அந்த தேன் கலந்த மருந்து குடிக்கணும் என்றால், நான் 7:25, 7:20, 7:30 என்று அலாரம் வைப்பேன். அலாரம் ஒலிக்கும்போது உடனே கீழே போயிடுவேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப வருவேன். அப்புறம் காலை 8 மணிக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அதுக்கும் அலாரம் வைப்பேன். இப்போ போய் அதையே செய்யணும் என்று. நான் அங்கிருந்து திரும்ப வந்ததும்,
அதே மாதிரி அந்த அலாரங்களை 7-7-10 நிமிடங்களுக்கு ஒருமுறை வைக்க ஆரம்பித்தேன். நான் அவற்றை எதுவும் நீக்கவே இல்லை. எப்படி இருந்ததோ அப்படியே தினமும் எல்லா அலாரங்களையும் வைக்க ஆரம்பித்தேன். அங்கொரு விஷயம் இன்னும் இருந்தது. உங்களுக்கு என்னன்னா, மனநிலை ரொம்ப அமைதியாகிவிடும். அந்த இடத்தில் மரங்களும் செடிகளும் நிறைய இருக்கு, பசுமை அதிகம், ஜன்னலிலிருந்து காட்சிகள் அருமையாக இருக்கும். எப்போதாவது மழையும் பெய்யும். அந்த இடங்கள் அனைத்திலும் ஒட்டுமொத்தமாக எனக்கு மிகவும் சிறப்பான அனுபவம் கிடைத்தது. இயற்கையோடு ஒன்றிணைந்து அதற்கு அருகில் இருப்பது போலவும், அது இறைவனின் அருளை உணரும் ஒரு தெய்வீக அனுபவமாகவும் நான் உணர்ந்தேன். பான்கிலியாடிஸ் எனது நண்பர்கள் வட்டத்தை மிகவும் சின்னதாக்கிவிட்டது. அது நல்ல விஷயம் கிடையாது. உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நெருங்கிய நண்பர்கள் இருந்தால், அவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக நேரம் கழிக்கலாம், பள்ளிக்கு செல்லும் வழியில் நிறைய விஷயங்களை பேசலாம், பிறகு வெளியிலும் அவர்களை சந்தித்து பழகலாம். உங்கள் வீட்டுக்கு அருகில் நண்பர் இருந்தால் அவர்களுடன் இருப்பீர்கள். பள்ளி நண்பர்களை வெளியிலும் சந்தித்து பேசுவீர்கள். சுற்றித் திரியலாம். அது என்னவென்றால், எனக்கு பான்கிலியாடிஸ் கண்டறியப்பட்டதும் என் சிகிச்சை துவங்கியது. அதற்கு பிறகு என் பெரும்பாலான நேரம், சுமார் 95% நேரம் நான் வீட்டிலேயே இருந்தேன். இப்போது நீங்கள் எங்கும் செல்ல முடியாமல், பழையபடி தொடர்பில் இருக்க முடியாமல் போனால், அவர்களும் உங்கள் தொடர்பில் இருந்து விலக ஆரம்பிக்கிறார்கள். பலருக்கு அவருக்கு அழைக்க வேண்டும், பிறகு அழைக்கலாம் என்று தோன்றும். அதனால் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படுகிறது. ஆனால் இதிலிருந்து நீங்கள் மனம் தளர வேண்டாம். அவர்கள் ஏதோ காரணத்தால் செய்ய முடியவில்லை என்றால், நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கிடையிலான அந்த உறவு மற்றும் தொடர்பு கொஞ்சம் தளர்ந்திருந்தால், அதை நீங்கள் சரியான முறையில் திருத்தி, இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இது அப்படியில்லை, ஒரே நபர்தான் எப்போதும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்களும் முன்வந்து உங்கள் முதல் முயற்சியை தாராளமாகச் செய்யுங்கள். அதில் தவறு எதுவும் இல்லை, அதுவே மிகவும் முக்கியமான விஷயமாகும்.